ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திசா புத்திக்கு தகுந்தாற் போல் தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிருப்பாங்க. இந்த தெய்வம் மட்டும் போதும், எனக்கு வேறு தெய்வம் தேவையில்லை, இந்த தெய்வம் தான் எனக்கு உயிர் அப்படிங்கிற மனநிலையில் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குறிப்பிட்ட காலம் வரை ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வழிபாடு முறை அப்படி செஞ்சு போயிட்டு இருக்கும்போது திசைகள் மாறி வரும்போது என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு உண்டான தெய்வம் என்ன தெய்வமாக வருதோ அந்த தெய்வத்தை நோக்கி அந்த கிரகங்கள் நகட்டி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அந்த திசை முடிஞ்சு இன்னொரு திசை வரும்பொழுது அந்த தெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு உண்டான சூழல் நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி திசா புத்திக்கு தகுந்தாற் போல் அந்த கிரகங்கள் தெய்வங்களை மாற்றி மாற்றி வழிபாடு செய்யறதுக்கு நகட்டிகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஜாதகங்கள் சரி, ஒரே தெய்வத்தை வழிபாடு செய்கிறவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயோ லக்கணத்திலேயோ அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகர் ஒரே தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் போதும், இந்த தெய்வமே எனக்கு போதுங்கிற மனநிலை இருப்பார். அந்த தெய்வமும் அவருக்கு கெட்டியாக அவருக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அந்த 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகப்படி 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகர் திசா புத்திக்கு தகுந்தாற் போல் தெய்வங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சூரிய தசை நடக்கும்போது சிவ வழிபாடையும், சந்திர தசை நடக்கும்போது அம்பாள் வழிபாடையும், செவ்வாய் தசை நடக்கும்போது முருகன் வழிபாடையும், இப்படி அவங்க அந்த திசைக்கு தகுந்தாற் போல் தெய்வங்களை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை அந்த கிரகங்கள் உருவாக்கும். சரி, அப்படி போய் வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? சத்தியமாக ஜெயிக்கலாம். எப்படி வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆனால் எப்படி செய்ய வேண்டும்? உங்கள் ஜாதகப்படி அந்த கிரகங்கள் என்ன தன்மையில் இருக்குது, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அந்த 9ஆம் அதிபதி என்னென்ன கிரகங்கள் பார்வையில் சேர்க்கையில் இருக்கிறார், அதற்கு தகுந்தாற் போல தான் நீங்கள் தெய்வ வழிபாடு எடுக்க முடியும். உதாரணமாக சொல்லணும்னாச்சுன்னா 9ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி பார்வை சேர்க்கையில் இருக்கிறார் அப்படின்னா இந்த இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு நீங்கள் கடன் வாங்கி பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யுங்க, மனசில் இஷ்டமாக தோணி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் கோவிலுக்கு போகும்போது உங்கள் கடனை செலுத்தணும். 6ஆம் இடம் கடனை செலுத்திட்டு வழிபாடு செய்யணும். அது என்ன கடன்? கரும கடனா, அல்லது காணிக்கை போடணுமா, அன்னதானம் எடுத்து வைக்கணுமா, அன்னதானம் போடணுமா, அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணுமா, காய்கறிகள் வாங்கி கொடுக்கணுமா, மெட்டல் பொருட்களில் நீங்கள் அந்த தெய்வத்துக்கு எதாவது பரிகாரம் பண்ணணுமா, அந்த தெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இதை தெரிஞ்சு நீங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கடனை செலுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த திசை முழுவதும் யோகத்தை செய்யும். சத்தியமான உண்மை, என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். சரி, இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த ஜாதகர் தன்னை அறியாமலே சிவன் கோவிலில் வழிபாடு செய்யறதுக்குண்டான சூழல் நோக்கி அப்படியே அந்த கிரகங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கும். சிவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதை நோக்கி அந்த ஜாதகர் போயிட்டே இருப்பார். இது சரியாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாக வரும். ஆனால் அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கு, அதாவது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிவன் கோவில் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கும் அதே சமயத்தில் குல தெய்வத்திற்கும் நீங்கள் கடன் பட்டு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன கடன், அதை தெரிஞ்சு அந்த கடனை செலுத்திட்டு அந்த சிவ வழிபாடை எடுக்கும் பொழுதும் அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் எடுக்கும்போதும் உங்களுக்கு அந்த சூரிய திசை முழுவதும் யோகத்தை கொடுக்கும். அங்கே 10ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டார்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு மொட்டை போடணும், குலதெய்வம் கோயிலில் மொட்டை போடணும், சிவன் கோயிலுக்கு போனால் மொட்டை முடிக்காணிக்க கொடுக்கணும், மொட்டை போடணும். இது போன்ற விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது, அந்த கோவிலில் காணிக்கை போட்டு காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்கிறது, உங்கள் கடனில் ஒரு பகுதியை எடுத்து வச்சு அதை அந்த கோவிலில் கொண்டு காணிக்கை செலுத்துறது, இப்படி உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு சுட்டி காட்டும். அடுத்து சந்திரதசை. சந்திரதசை நடக்கிற அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திரனே அம்பாள் தெய்வம் தான், பெண் தெய்வம் தான். அப்போது அம்பாள் தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அந்த திசை முழுவதும் அந்த 10 வருஷம் திசை அம்பாள் தெய்வத்து மேலேயே ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அம்பாள் தெய்வம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்கலாம். மாரியம்மன்லேருந்து காளியம்மன்லேருந்து எல்லா தெய்வம் அம்பாள் தெய்வங்கள் தான். அம்பாள் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சந்திரனோடு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, கர்மஸ்தானாதிபதி தொடர்பு பார்வை சேர்க்கை இருக்கிறார் அப்படின்னா அம்பாள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அம்பாள் கோவிலுக்கு போகிறோம், நம்மளுக்கு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்குது, நம்ம போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது உணவு. கோவிலில் போய் ஒன்று அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வரணும், இல்லைன்னா நீங்கள் அன்னதானம் கொடுத்து மக்களுக்கு பசி ஆற்றிட்டு வரணும்.
அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடு எடுக்கணும். இல்லைனா அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணும். இப்படி எடுத்துக்கலாம். 10ஆம் இடம் சம்மந்தப்படுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் முடி காணிக்க கொடுக்குறது, மொட்டை போடுறது, இது போன்ற விஷயத்தை செய்யலாம். அப்போ அம்பாள் கோவிலுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் அன்னாடு போய் மொட்டை போட முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். சமயபுரம் மாரியம்மன், என் தாய் முத்தாரம்மன், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, பண்ணாரியம்மன், கோட்டை மாரியம்மன், இப்படிலாம் தெய்வங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு அம்பாள் தெய்வத்தை கெட்டியாக, பெரிய தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வத்திற்கு வருஷம் ஒரு தடவை ஒரு தலையில் உள்ள பூமுடியாவோ மொட்டையாவோ போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகும் பொழுது அந்த கோவிலுக்கு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கடன், நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு 2 ரூபா 3 ரூபா காணிக்கை எடுத்து கோயிலில் உண்டியில் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். சரிங்களா? 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கி நம்ம ஒரு வட்டிக்கு வாங்கி ஒரு பெருங்கடனை வாங்கிட்டோம், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சிறு தொகையை எடுத்து காணிக்கை கொடுத்து அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இப்படி உங்களுடைய ஜாதகப்படி சந்திர பகவான் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து அந்த வழிபாடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாமியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சந்திரதசை முழுவதும் யோகத்தை கொடுக்கும். கடன் இல்லாத, நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கும். சந்திரதசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் பகவான் மட்டும் நான் வந்து சொல்கிற சூட்சமத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். உங்கள் ராசிப்படி ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா காவல் தெய்வங்கள், முருகப்பெருமான், ஆண் தெய்வங்கள் வழிபாடு முறை கரெக்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், சிறப்பாக இருக்கும். பெண் ராசியில் இருக்கும்போது எப்படி செய்யும் அப்படின்னாச்சுன்னா வீரம் மிகுந்த தெய்வங்களை கொண்டு வரும். அதாவது போர்க்கோளத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், காளியம்மன், சரிங்களா? காளியம்மன் வழிபாடு முறைகள், பிரித்தியங்கரா தேவி, அசுரனை அழிக்க அவதாரம் எடுத்த தெய்வங்கள் அம்சத்தில் வரக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு உள்ளே வந்துடும். கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. காளியம்மன் வழிபாடு அல்லது முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிற தன்மைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அந்த வழிபாடு முறைக்கு அந்த தெய்வங்களை உங்களை கூப்பிட்டுட்டு போகும். அது செய்யும்போது என்னென்னா காளியம்மனை வழிபாடு செஞ்சாலும் சரி, முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் வந்து 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் என்ன கடன் அந்த காளியம்மனுக்கு செலுத்தணும், என்ன கடன் அந்த முருகப்பெருமானுக்கு செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை செலுத்தி வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்தில் 8ஆம் இடம் சம்பளம்னாலும் அப்படி தான். பெருங்கடன், ஒரு பக்கம் வட்டி கடன் வாங்கிட்டோம், மிகப்பெரிய கடன் வாங்கிட்டோம், அடைக்க முடியாது. அதில் இருந்து வரக்கூடிய ஒரு சிறு தொகையை எடுத்து வச்சு அதை கோயிலில் கொண்டு உண்டியலில் போட்டு அந்த அம்பாவை வழிபாடு செய்யுங்க, முருகனை வழிபாடு செய்யுங்க. 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறார், தொழில் வளர்ச்சி இல்லாமல் நஷ்டமாக போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் மொட்டை போடுறது. அப்போ முருகப்பெருமான் கோவில்லையோ அல்லது காளியம்மன் கோவில்லையோ வருஷத்தில் ஒரு தடவை ஏதோ ஒரு நாள் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தேடி பிடிச்சி அந்த நாட்களில் போய் அந்த தெய்வத்திற்கு ஒரு மொட்டையை போட்டுட்டு அதற்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது செவ்வாய் திசை சம்மந்தப்பட்ட செவ்வாய் தசை நடக்கிற நண்பர்களுக்கு. இந்த செவ்வாய் தசை முழுவதும் யோகத்தை கொடுக்குமானா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு தசை. குரு தசை நடக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு, சரிங்களா, சித்தர்கள் வழிபாடு, முனிவர்கள் வழிபாடு நோக்கி அந்த கிரகங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி வழிபாடு செய்ய போகும்போது உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவான் என்ன தன்மையில் இருக்கிறார். இப்போ 6, 8 நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த அமைப்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன அமைப்பு பரிகாரம் தான். அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன கடன் வாங்கி பிறந்திருக்கீங்களோ அந்த கடனை கொண்டு போய் அந்த சீவஜமாதியில் சம்பந்தப்பட்ட அமைப்பு, சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் இங்கே வழிபாடு எடுக்கிறதுக்கு போகும்போது அங்கங்கே அந்த கடனை செலுத்திட்டு வந்துட்டு வழிபாடு செய்யும்போது நல்ல முன்னேற்றம், பொருளாதார இடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் மகான்கள் தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு தசை நடக்குது அப்படின்னாலே மகான்கள் வீடு தேடி வருவாங்க, மகான்கள் தரிசனம் நடக்கும், நீங்கள் போய் ஜீவசமாதி வழிபாடு செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் உள்ள இறந்து போன முன்னோர்கள் வழிபாடையும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் நீங்கள் உணர்வீங்க. உங்கள் வீட்டில் இல்லாத வழிபாடு, இதுவரை நீங்கள் எடுக்காத வழிபாடு அப்போ எடுக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும் முன்னோர்கள் வழிபாடு. அப்போ அந்த முன்னோர்கள் வழிபாடையும் நீங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் குரு என்று சொல்லக்கூடிய இந்த தசா புத்தி உள்ள வரும்போது உங்கள் ஜாதகப்படி குரு பகவான் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தெய்வம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குருனாலே மொத்தத்தில் கடவுள் தான். காலதெய்வ கணக்குப்படி 9ஆம் அதிபதி தனுசு ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் குரு. அந்த குரு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் அவரே கடவுள். அப்போ முருகப்பெருமான் வழிபாடா, சிவன் வழிபாடா, இல்லை காளியம்மன் வழிபாடா, எல்லையோரம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடா, இல்லை குலதெய்வ வழிபாடா, இது குரு பகவான் உங்கள் ராசியில் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் உங்களை கூப்பிட்டு போவார். ஆனால் அந்த குரு வந்து என்ன தன்மையில் இருக்கிறார், 6ஆம் இடம் 8ஆம் இடம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் நீங்கள் அந்த கோவிலில் போய் உங்கள் கடனை செலுத்திட்டு அதற்கு அப்புறம் வந்து அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அந்த குரு தசை உங்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, பிரச்சனையும்
குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு இல்லாத சூழல், குழந்தைகளுக்கு யோகமான ஒரு அமைப்பு, தங்க நகைகளை கொண்டு அடகு வைக்கிறதுக்கு உண்டான சூழல் இல்லாமல் தங்க நகையை வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும் குருதசை. அவங்கவுங்க வாழ்க்கையில் அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது 20 வருஷம். சுக்கிரதசை அப்படின்னாலே நீங்கள் வந்து அது பெண் தெய்வத்திற்கு உண்டான திசை, சரிங்களா? உங்கள் ஜாதகப்படி சுக்கிரதசை வருது அப்படின்னாலே பெண் தெய்வத்துக்கு உண்டான திசை. மகாலட்சுமி அம்மன் வழிபாடு, அம்பாள் தெய்வங்கள் கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் போய் அந்த கோவிலில் போய் நிற்கிறீங்க, கிரகங்கள் யோகமாக இருக்குது, ஒரு அம்பாள் தெய்வம் கோவிலில் நிற்கிறீங்கன்னா எப்பவும் போனாலும் அந்த அம்பாளுக்கு வந்து அலங்காரங்கள் அப்படிங்கிறது அழகாக இருக்கும், மகாலட்சுமி அம்சத்தில் இருக்கும். அந்த அம்பாளுக்கு உண்டான அலங்காரம் என்ன அலங்காரமோ அந்த அலங்காரத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அலங்காரத்தை பார்க்குற மாதிரியே தான் உங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் சுக்கிரதசை யோகமாக இருக்கும்போது. அதே சுக்கிரதசை 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சுக்கிரனுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை அந்த கோவிலில் செஞ்சுட்டு போகணும். உங்கள் ஜாதகப்படி 6ஆம் வயசு தொடர்பு வர்றாரு அப்படின்னாச்சுன்னா அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள், என்ன கடன், 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு பெருங்கடன், அது என்ன பெருங்கடனாக இருக்குது, சரி 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு, மொட்டை போடணுமா, முடி காணிக்க கொடுக்கணுமா, சரிங்களா? இப்படி உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் அந்த சுக்கிர பகவான் என்ன தன்மையில் இருக்கிறாரோ, சுக்கிரன் என்ன உங்கள் ஜாதகப்படி சுக்கிரன் உங்களுக்கு என்ன கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அந்த தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனை அந்த காணிக்கையை செலுத்திட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி அம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம் சுக்கிர பகவான் அப்படியே செயல்படுவார். காசு பணம் பொருளாதாரம் லட்சரியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷம், மனைவியோட கணவன் மனைவி ஒற்றுமை, தாம்பத்தியம், இனிமை, லவ் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் சக்ஸஸ் ஆகிறது, சரிங்களா? இது போன்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா திசை முழுவதும் யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத, ஒரு இழுபறி இல்லாத ஒரு வாழ்க்கையை சுக்கிரதசை வந்துட்டு அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் சுக்கிரதசை வருது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வந்து கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும். அதைத்தான் நீங்கள் முதல்ல கெட்டியாக பிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருந்தால் உங்கள் வீட்டில் தாய் மாமன் குழந்தையாக இருக்கும்போது இறந்த அமைப்பு. அதே சமயத்தில் சுக்கிர பகவான் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது பெண் ராசியில் இருந்தால் சித்தி சார்ந்த உறவு, 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது அற்ப ஆயுளில் இறந்து போன சின்ன சின்ன குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும், துர்மரணமான குழந்தைகள் இருக்கும். அதே சமயத்தில் சுக்கிரனா அத்தை மாமியார் உறவு, அப்போ அப்பா வழியில் உள்ள ஒரு அப்பாவுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அல்லது தாத்தாவுடைய குழந்தை, அப்போ தாத்தாவுக்கு குழந்தைனாலே அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி தானே வரும். இந்த மாதிரி குழந்தை அத்தை உறவில் அவங்க வீட்டில் வழிபாடு முறைக்கு இருக்கும். அதை வழிபாடு முறைக்கு நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கடன், உணவு வச்சு படைக்கணுமா, தண்ணி வச்சு படைக்கணுமா, துணி எடுத்து வச்சு வழிபாடு செய்யணுமா, அல்லது அந்த தெய்வத்திற்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் திதி கொடுக்கணுமா, இதெல்லாம் தெரிஞ்சு அந்த கரெக்டாக வருஷத்தில் ஒரு தடவை அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தெய்வங்கள், அழகு மிகுந்த தெய்வங்கள், மகாலட்சுமி அம்மன், மாரியம்மன் வழிபாடு, இப்படி எல்லா தெய்வத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அழகு நிறைந்த தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு அதில் அம்பாள் தெய்வம் எல்லாமே ஓடி வந்து நிற்கும். சுக்கிரதசை முடிகிற வரை யோக போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் திசை அப்படின்னாலே நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. புதன் திசை உங்களுக்கு வருது அப்படின்னாலே கடனுக்கு உண்டான திசை உள்ளே வருது, உங்களுடைய வெற்றிக்கு உண்டான திசை உள்ளே வருது. அப்போ கடன் வாங்கி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து கடன்லே வந்து நீங்கள் வெற்றி பெற முடியாமல் அதிலே சுழண்டு நிற்க போகிறீங்களா அப்படிங்கிறத இந்த புதன் திசையோட அம்சம். ஏன்னா புதன் காலதேவனுக்கு 3க்கும் 6க்கும் உடைய கிரகம், கடனுக்கு உண்டான கிரகம். அப்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க. புதன் திசை உள்ளே வருது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பெருமாள் தெய்வத்து மேலே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். பெருமாள் அம்சம் கொண்ட மகாவிஷ்ணு அம்சத்தில் கொண்ட பெருமாள் தெய்வங்கள், கண்ணன் வழிபாடு, ராமன் வழிபாடு, இது போன்ற தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஆனால் அவரே 6ஆம் அதிபதி, கன்னி ராசி வந்து காலதேவனுக்கு 6வது ராசி, சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து அந்த தெய்வம், அந்த பெருமாள் அம்சம் கொண்ட அந்த தெய்வம், பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன கடனை செலுத்தி வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சு வழிபாடு செய்யணும். அவரே வந்து 6ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் லக்கணப்படியோ ராசிப்படியோ 6ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தார், உங்கள் ராசி லக்கணத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற தொடர்பில் இருக்கிறாரு, காலதேவனுக்கு 6ஆம் இடம். அப்போது நீங்கள் வந்து பெருமாள் அம்சம் கொண்ட தெய்வங்களுக்கு, அந்த பெருமாள் அம்சம் கொண்ட தெய்வம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் குலதெய்வத்திலே நிறைய இருக்கும். கன்னி மார் தெய்வங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. கன்னி மார் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள், சப்த கன்னியர் தெய்வங்கள்னு சொல்லலாம்ல, இந்த மாதிரி தெய்வங்கள், சுயம்புவாக எழுந்தருளிய தெய்வங்கள், பெண் தெய்வமாக இருக்கும், சுயம்புவாக எழுந்தருளிய தெய்வங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா
கோயில் இல்லாமல் இருக்கும், திடீர்னு தோண்டி எடுப்பாங்க, அங்கேருந்து ஒரு சாமி சிலை வரும். இதெல்லாம் சுயம்புவாக வந்தது. இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு கெட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் கெட்டியாக பிடிக்கலாம். அதே சமயத்தில் புதன் அப்படின்னா சுயம்பு. சுயம்பு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சுயம்பு. அதே சமயத்தில் சின்ன 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 தெய்வங்களாக இருக்கும். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு 7-8 சாமி வரிசையாக ஒரு கல்லுகளாக வச்சுருப்பாங்க. 7 சாமி இருக்கும், அதுக்கு தெய்வமாக இருக்கும். அந்த மாதிரி தெய்வங்கள், ஓவியமாக வரைந்த தெய்வங்கள், உருவம் இல்லாமல் சிலை மாதிரி இருக்கும், அதில் வந்து ஓவியமாக சாமி படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ புதன் அம்சத்தில் உள்ள தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த தெய்வத்திற்கு வந்து என்ன கடன் வாங்கி பிறந்திருக்கிறீங்க, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன கடன்? தெய்வ கடனில் வந்து 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு, 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு, 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு, இல்லை அல்லது உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு மாரகாதிபதி பாதகாதி தொடர்பு பார்வை சேர்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜாதகப்படி அந்த புதன் என்ன தன்மையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு உண்டான கடன் என்னங்கிறத அந்த பெருமாள் கோவிலில் போய் செலுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும்போது 17 வருஷம் தசை எப்பேற்பட்ட எதிரியும் உங்களுக்கு ஜெயிக்க உண்டான சூழல் கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், டாக்குமெண்ட் பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, உங்கள் பையனுக்கு குடும்பத்தில் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதை அப்படியே நிவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பிறந்து இருந்து இறந்து போன, இளம் வயதில் இறந்து போன அக்கா தங்கச்சி தம்பின்னு சொல்லக்கூடிய உறவு உங்கள் குடும்பத்தில் வந்து தெய்வமாக இருக்கும். அதாவது சுயம்புவாக முளைச்சி வந்து வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே அழிஞ்சு போகிற தெய்வங்கள், அதாவது குழந்தை வடிவில் உள்ள சின்ன சின்ன தெய்வங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அது சுயம்புவாக முளைச்சி எழுந்து அருளிய தெய்வங்களாக இருக்கும். அதை வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருக்கலாம். புதன் தசை யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து சனி தசை. சனி தசை அப்படின்னாலே நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது காவல் தெய்வங்கள். கால பைரவர் தெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது கால பைரவரை நம்ம கெட்டியாக பிடிப்போம். அது வழிபாடுக்கு அந்த தெய்வம் ஆட்டாமலே கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். பைரவர் வழிபாடு எங்கெங்கே இருக்கோ அது அந்த தெய்வத்தை நோக்கி போகும். அதே சமயத்தில் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யறதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும். கால பைரவர் கோவில், அதே சமயத்தில் சிவ வழிபாடு, அதே சமயத்தில் எல்லையோரமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, எல்லையோரமாக ஊரோட எல்லையில் வந்து அந்த தெய்வத்தை தாண்டி தான் நீங்கள் வீட்டில் வர்ற மாதிரி இருக்கும். எல்லையோரமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அது முனீஸ்வரன், சுடலமான சுவாமி, பேச்சி அம்மன், இசக்கி அம்மன், சரிங்களா? இப்படி எல்லையோரமாக இருக்கக்கூடிய, அதாவது சடையப்பிச்சு, சடாமுனி, இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு ஊருக்குள்ளே வந்து இந்த தெய்வம் காவல் தெய்வம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு வழிபாடு செய்யறதுக்குண்டான சூழலை நோக்கி அந்த கிரகங்கள் இருக்கும். அதை வழிபாடு செய்யலாமா? சத்தியமாக செய்யலாம். 19 வருஷம் தசை. அப்போ உங்களுக்கு சனி தசை நடக்கிற ஆரம்பித்த உடனே உங்களுக்கு எல்லையோரமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நோக்கி வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா அந்த கோவிலில் நீங்கள் கிடாவெட்டி வழிபாடு செய்யணுமா, அல்லது முடி காணிக்க கொடுத்து வழிபாடு செய்யணுமா, அல்லது உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை கொண்டு காணிக்க கொடுக்கணுமா, அன்னதானம் கொடுக்கணுமா, சேவலை இருக்கணுமா, உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் சுட்டி காட்டுவார். அதை நீங்கள் செஞ்சுட்டு போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். எந்த பெரிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், ஆயுள் கண்டங்கள் எது இருந்தாலும் சரி நிவர்த்தி ஆகி ஆயுள் பலத்தையும் கொடுக்கும், தொழில் வளர்ச்சியும் கொடுக்கும். ஊருக்குள்ளே வந்து பார்த்தாச்சுன்னா எல்லைவரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சூழலை அந்த கிரகங்களை உருவாக்கி விட்டு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி அந்த ஊருக்குள்ளே நீங்கள் இன்னார் மகனா, அடையப்பா நல்லா இருக்கியா, இப்படி இருந்து நீங்கள் சூப்பராக இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கிரகங்கள் அந்த திசை புத்தியில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து ராகு கேது. ராகு திசை. ராகுனாலே காளியம்மன் வழிபாடுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு போயிடும். ராகு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி காளியம்மன் வழிபாடுக்கு உள்ளே கொண்டு போயிடும். அதே சமயத்தில் ராகு பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களை அங்கே கூப்பிட்டு போகும். சரிங்களா? ராகு பகவான் வந்து எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசி அதிபதி என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் காளியம்மன் வழிபாடு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் குதிரை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள், சரிங்களா? குதிரை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அதேமாதிரி உருவம் இல்லாமல் உயரமான தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும். ஆனால் முத வந்து நிற்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை அப்படின்னாலே காளி அம்மன் வழிபாடு, நாகக்கன்னி வழிபாடு, நாகதேவி வழிபாடு, நாகம்மா வழிபாடு, இந்த தெய்வம் பாம்பு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், பாம்பை குடையாக கொண்ட தெய்வங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஓடி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக அந்த கடனை செலுத்தி அந்த காளியம்மனையும் அந்த நாகக்கன்னி, நாகம்மன் இது போன்ற தெய்வங்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் ராகு தசை உங்களுக்கு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகுலாம் கொடுத்துச்சுன்னா மற்ற கிரகங்கள் கொடுத்தா 500,000 தான், ராகு கொடுத்தா 50,000 லட்சக்கணக்கு தான்.
நான் சிம்பிளாக சொல்கிறேன், பல கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கு பல கோடிகளை கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக கொட்டது எல்லாமே ராகு தான். அந்த ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும்னா உங்கள் ஜாதகப்படி ராகுவின் தன்மை என்ன, 6ஆம் இடம் 8ஆம் இடம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட நிலையில் வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் போய் உட்காந்துருக்குதா, அல்லது ராகுவே அங்கே போய் உட்காந்துருக்கிறாரான்னு தெரிஞ்சு அந்த கடன் என்ன கடனுங்கிறத உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ராகு தசை முடிகிறதுக்குள்ள இந்த உலகத்திலே நீங்கள் தான் நம்பர் 1ங்கிற அளவுக்கு அந்த கிரகங்களை உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேது தசை. இந்த கேது தசை வந்துச்சு அப்படின்னாலே விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் கோயில் போகிற மாதிரி அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், விநாயகர் கோயில் போகிற மாதிரி இருக்கும், பிரித்திங்கிற தேவி வழிபாடு. அதாவது மனித முகம் இல்லாது விலங்குகள் முகம் கொண்ட தெய்வங்கள் அனைத்தையுமே இழுத்துட்டு போகும். ஆஞ்சநேயர், விநாயகர், சரிங்களா, பிரித்திங்கரா, இப்படி அந்த வராகி அம்மன், இந்த மாதிரி வழிபாடு உங்களுக்கு கரெக்டாக கூட்டு போகும். ஆனால் கேதுனாலே வந்து பார்த்திங்கன்னா தடை தாமதம் பிரச்சனைகள். அப்போது நீங்கள் அந்த வழிபாடை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னால அந்த கோவிலுக்கு போகும்போது கேது உங்கள் ஜாதகத்தில் என்ன தன்மையில் இருக்கிறார் அதை தெரிஞ்சு அந்த கடனை கொண்டு போய் அந்த கோவிலை செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கேது தசை முடிகிறவரை நல்லாயிருக்கும். ஏன்னா கேது தசை வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அடப்போப்பா என்னத்தை எப்படியோ இருந்தோம், என்னன்னு தெரில, ஒரே முடக்கமாக இருக்குது, தெய்வத்தை நானும் கும்பிட்டு பார்த்துட்டேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சில பேர் விரக்தியாக பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் கேது சம்மந்தப்பட்ட அமைப்பு உள்ளே வந்தாலும் அந்த விரக்தி உள்ளே வரும். அதாவது கேது வந்து நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை கொடுக்காம விட்டு அது மூலமாக ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு அறிவை கொடுத்து நீங்கள் 4 பேருக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி அதை மாற்றி கொடுக்கும். ஏன்னா அடித்து துவைச்சி எடுத்து காயப்போட்டு தான் நம்மளை கொடுக்குறக்குண்டான சூழலை உருவாக்கும். கேது எங்கே இருந்தாலும் கேதியாக தான், அவர் எங்கே இருக்காரோ அதில் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து கேது பகவான் உள்ளே வந்தாலே இந்த அமைப்பு உள்ளே வந்துடும், விநாயகர் வழிபாடு உள்ளே வந்துடும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேது பெண் தெய்வத்தில் இருக்கும்போது பிரித்திங்கிரா தேவி வழிபாடு, வராகி வழிபாடு வந்துடும். ஆண் ராசியில் இருக்கும்போது ஆஞ்சநேய வழிபாடு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் எல்லாமே வந்து கண்மலர், வீரப்பல், வீரப்பல்னு சொல்கிறோம்ல, வீரப்பல் மாட்டி அலங்காரம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி தெய்வங்களையும் அது உள்ளே கொண்டு வந்துடும். பெண் தெய்வத்தில் இருக்கும்போது காளியம்மன் முகத்தை பார்த்தீங்கன்னா கண்மலர், வீரப்பல், நெத்திப்பட்டை வச்சு அப்படி அலங்காரம் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி தெய்வத்துக்கும் உள்ளே வந்துடும். ஆண் ராசியில் இருக்கும்போது அதே ஆண் தெய்வங்களுக்கு இந்த மாதிரி கண்மலர் சாத்தி நெத்திப்பட்டை வீரப்பல் வச்சு, அதாவது தெய்வங்கள் என்ன அமைப்பில் இருக்கோ அதில் வந்து எங்கெங்கே ஒட்டு போட்டு சாமியை வந்து எக்ஸ்ட்ரா அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னது டிசைனாக ஜாயின் பண்ணாங்களோ இது எல்லாமே கேது அம்சத்தில் உள்ளே வந்துடும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன தன்மையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பரிகாரங்களும் வழிபாடுகளும் நீங்கள் எடுக்கும்போது, கடனை செலுத்தி வழிபாடு எடுக்கும்போது எந்த திசை வந்தாலும் யோகத்தை செய்யும். இந்த திசை யோகத்தை செய்யுமா, அந்த திசை யோகத்தை செய்யுமான்னு இல்லை, இது 6வது திசையாக வருது, 7வது திசையாக வருது, அப்படி இந்த கணக்கை நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கு கேது பகவான், உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகப்படி இந்த அமைப்பில் இருக்குதா, திசாபுத்தி தகுந்த மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் வந்து உங்களுக்கு நகட்டிகிட்டே இருக்குதா, இந்த வழிபாடு முறையை உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. திசை முழுவதும் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடான சூழலை அந்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா பிறப்பின் நோக்கமே வந்து கடனை தீர்ப்பது. தெய்வ கடனா, குல தெய்வ கடனா, இஷ்ட தெய்வ கடனா, அல்லது கர்ம கடனா, ஏதோ ஒரு கடனை வாங்கி தானே பிறந்திருக்கிறோம். அந்த கடனை நீங்கள் செலுத்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிம்மதியான, சந்தோஷமான, கஷ்டம் இல்லாத, நோய் நொடி இல்லாத, நீங்கள் இந்த பிறப்பில் வந்து என்ன வாழ்க்கையை வாழ்ந்து ஜீவனை கழிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் பிறந்திருக்கீங்களோ அதை வந்து பிரச்சனை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கடனை கழிக்கும் பட்சத்தில். சரிங்களா? அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி லக்கணத்தில் லக்கணாதிபதி 9ல் 1-9 பரிவர்த்தனை. என் அன்னை முத்தாரம்மனை தவிர நான் வேறு யாரையும் வழிபாடு செய்கிறதில்லை. எல்லா எந்த கோவிலை கிராஸ் பண்ணி போனாலும் எட்டி பார்ப்பேன், அவ்வளோதான். அதை வழிபாடு செஞ்சு எனக்கு அதை குடும்பம்னு நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா முத்தாரம்மன் கோயிலை தவிர வேறு தெய்வத்தை கையெடுத்து வணங்கினதே இல்லை இதுவரை. இனி வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலம்தான் பதில் சொல்லும். சரிங்களா? வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய முடிவு. ஆனால் உங்களுக்கு லக்கணாதிபதி 9ஆம் இடத்துலையோ 9ஆம் அதிபதி லக்கணத்திலையோ இவ்வளோ லக்கணாதிபதி 9 சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரே தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிக்கிங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு காப்பாற்றும். சத்தியமான உண்மை. என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். சரிங்களா? இது போன்ற ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் அப்படி எப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடியோ சேனலில் போட்டிருக்கிறேன். சரி, முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம் சேனல், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு
நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.